இதையும் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களாம் வந்து பைத்தியக்காரன் தான் நான் சொல்லுவேன், தற்கூரிங்க தான். இவருக்கு மட்டும் தான் வருவாங்க நெகட்டிவ். நீங்கள் நல்லா பாருங்கள், வேறு எந்த இதுவுமே இவ்வளோ தாக்க மாட்டாங்க. அது ஏன் இந்த இவர் சூர்யா சாரை மட்டும் தாக்குறானுங்கன்னு தெரில. அவர் வேறு மாதிரி ப்ரோ, நிஜத்துலேயும் சரி படத்துலையும் சரி வேறு மாதிரி. அவரை பார்த்ததில் வேறு மாதிரி இருந்தார். விசில் அடித்து விசிலே போய் வரமாட்டேங்குது. ஒரு 2.5 hour படம் கூட வந்து உட்காந்து பார்க்க முடியலன்னா அப்புறம் ஏங்க வரணும்? விருப்பப்படுறவங்க வந்து பார்க்கட்டும், பிடிக்கலன்னா எந்திரிச்சு போகட்டும், அவ்வளோதான். வந்து பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்க்காமே ரிவ்யூலாம் பண்ணுறது அது நல்லது இல்லைல்ல. இது இண்டஸ்ட்ரிக்கே நல்லது கிடையாது நெகட்டிவ் ரிவ்யூ போடுறது. ஒருத்தர் மட்டுமே தான் டார்கெட் பண்ணணுமா என்ன? பர்சனலாகவே நிறையவே அட்டாக் பண்ணுறாங்க. படம் பிடிக்கலங்கிறத தாண்டி பர்சனல் அட்டாக்கே நிறையா இருக்குது. அப்போ அது டார்கெட்டட்னு தானே சொல்ல முடியும். படம் பாருங்கள், படம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். விமர்சனங்களை எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. பரவாயில்ல, நான் எதோ நினச்சி வந்தோம் வந்து பார்த்தோன்னே பார்க்குறக்கு அடுத்தடுத்து என்னென்ன பார்க்கலாங்கிறது சூப்பராக படம் ஒன்று இருக்குது. ஆதிவாசிகளில் போய் இவர் போய் இது பண்ணுறாரு, அதை அவங்கள மீட்டு ஒரு வாழ் கொடுக்குற மாதிரி படம் வந்து ஒரு தெளிவான படம்னா கருத்து உள்ள படம் தான். சும்மா மொக்கையெல்லாம் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்கும். சூர்யா சாருடைய பாடியை பார்த்தாலே நமக்கு அவருடைய செட்டப்போ அந்த பாடி ஃபில்டர்லாம் பார்த்தோம்னா நமக்கே ஒரு நல்லா நடிச்சிருக்காரு, பரவாயில்லையா அப்படின்னு பார்க்க நல்லா இருக்கு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அனாதை மாதிரி ஆகிட்டார். அனாதை மாதிரி ஆனவர் ஊருக்காக வாழ்கிற மாதிரி வாழ்கிறாரு, அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். எப்படி மியூசிக் எல்லாம் நல்லா பார்க்குற மாதிரி உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குல்ல, அழகாக பார்க்கலாங்க, சூப்பராக பார்க்கலாம். நல்லா ஓடும், நல்லா இருக்கும் படம், கேரண்டி. வேறு லெவல் ப்ரோ படம். நம்ம என்னது கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த லெவலில் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டார் அப்படியே வேறு லெவலில். எப்படி சொல்கிறதுனா சிரிக்காமல் நடிக்கணும். ஒரு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் கிட்ட சிரிக்காமே இருக்கணும் ஃபுல்லாக. தலைவன் சிரிக்காமல் எப்படி நடிச்சாருன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அங்கே நல்லா ஃபன் நடக்குது, எல்லாமே நடக்குது, ஆள் வந்துட்டு கை பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு சிரிக்கக்கூடாது அந்த இடத்துல. சரியான ஆக்டிங் ப்ரோ, சொல்கிறது ஒன்றுமே இல்லை, டாப் நாட்ச் அது தலைவன். சும்மா சொல்லுவாங்க ப்ரோ, நெகட்டிவ்லாம் என்னது எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு படம் பிடிச்சிருக்கு, மஜா படம். கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். ஆப்வியஸ்லி சனா மியூசிக் தான் அங்கே படத்தையே வந்து கொண்டு போயிருக்கேன் வேறு லெவலில். படம்லாம் வெறித்தனமாக இருக்குது சார். எந்த படமும் வந்து போர் அடிக்காமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எதுவும் போர் அடிக்காமல் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூர்யா வெறித்தனமாக பண்ணியிருக்காரு சார். எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை வச்சுக்கேன். வந்து படத்தை பார்த்தா யாரும் பிடிக்காமல் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நல்லா காமெடி ஜெயம் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்குது சார். சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. எதுவும் வெறித்தனம் மியூசிக் சூப்பராக போட்டிருக்கு. அதில் எதுவுமே இல்லை சார், பக்காவாக இருக்குது சார் படம். இது வேலை என்ன ப்ரோ வேணும்? படம் எல்லாமே இருக்குது. சூர்யா சாரோட ஆக்டிங் இருக்குது, மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாயனோட இது இருக்குது, கார்த்திக் சுப்ராஜ் சொல்லவே தேவையில்லை, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இது கம்பேக்லாம் இல்லை ப்ரோ. சூர்யா சார் எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ, வேறு மாதிரி ப்ரோ. இது வந்து யூனிக்காக நடிச்சிருக்காரு ப்ரோ. அதாவது ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு இது ரவுடிசம், அதை எப்படி இருக்கணுங்கிறது ஃபஸ்ட் ஸ்டார்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. சரியான சம்பவம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு, ஃபைட் நல்லா இருந்துச்சு, பாடி இது நல்லா இருந்துச்சு. ரொமான்ஸை விட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு.